சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டா நம்ம ஸ்ட்ரிங்கே எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கலாம், அரேயும் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் பார்க்கலாம். இப்போது ஸ்ட்ரிங் வச்சு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது ப்ரூட் ஃபோர்ஸ் ப்ரூட் மெத்தட் எப்படி பண்ணுவோன்னா, இப்போது நமக்கு வந்து கொஸ்டின் என்ன, ஃபைனல் ஆன்சர் என்ன வேணும்? ஃபைனல் ஸ்ட்ரிங் வந்து இப்படி இருக்கும், ரைட்? இதுதான் நமக்கு வேணும் லாஸ்ட்டுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ரூட் ஃபோர்ஸில் வந்து ஒரு பாயிண்டர் இங்கே வச்சுக்கலாம். இது ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து 2 பாயிண்டர் அப்ரோச் தான் யூஸ் பண்ணுறோம், பட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ நியூ டெம்ப் இல்லை ஸ்ட்ரிங் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இதை ஸ்டோர் பண்ணும்போதே நம்ம ரிவர்ஸ்லேருந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து வரணும்னா இங்கே 0 1 2 3 4 ரிவர்ஸ்லேருந்து தானே நம்ம வருவோம். ஸோ 4லேருந்து தான் வருவோம். ஸோ 0 சாரி ஓ எல் இங்கே வரும், அப்புறம் இங்கே இப்படி வரும் எல், அப்புறம் இங்கே இ, அப்புறம் லாஸ்ட் இப்படி. ஸோ இது எப்படி பண்ணலாம்? சிம்பிள். எக்ஸ்ட்ரா ஒன்று முதல்ல வந்து ஒரு அனதர் ஸ்ட்ரிங் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு, நான் இதை ஆன்சர்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன், எம்டியாக இருக்கிறதுக்காக இப்படி வச்சுக்கிறேன். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறோம். ஃபார் லூப்பு இதில் தான் ஒரு இம்பார்ட்டண்டானது இருக்குது. இப்போது இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து வர போகிறது இல்லை, லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து வந்தால் தான் நம்ம அதை ரிவர்ஸில் இருந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதோட சைஸ் நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து எஸ்ன்னு இருக்குது, ஐ இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் எஸ் டாட் சைஸ் -1, 0 பேஸ் இண்டெக்ஸிங்களா? ஸோ ஐ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ஆக இருக்கிறத வரை ரன் பண்ணுன்னு போட்டுக்கிறேன், ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு இண்டெக்ஸ் எடுத்துக்கணும். எதுக்குன்னா, இப்போது இது வந்து ரிவர்ஸில் இருந்து வரும், ஆனால் ஃபஸ்ட் பேஸ் இண்டெக்ஸிங்கில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொன்று தேவை. அதாவது என்ன பண்ணணும்னா, இண்டெக்ஸுன்னு ஒரு இது எடுத்துக்கலாம். INT இண்டெக்ஸ் இது 0ன்னு எடுத்துக்கிறேன், 0வில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணது வந்து ஆன்சருங்கிறது இதில். ஸோ ஆன்சர் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக இருக்கிறது என்ன, எஸ்ன்னு இருந்தது, ரைட்? இதில் வந்து நம்ம இதை போட்டுருவோம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதில் எப்படி வரோன்னு நம்ம ஒரு ட்ரை ரன் மாதிரி பார்க்கலாமா? இப்போது வந்து ஆன்சருங்கிறதுல வந்து ஸ்பேஸ் இருக்கும். நம்ம வெக்டர் யூஸ் பண்ணோன்னா அதுவே ஸ்பேஸ் இது எம்டியாக இருக்கும். இங்கே எம்டி, இங்கே எம்டி, இங்கே எம்டி, இங்கே எம்டியாக இருக்கும். தென் நம்ம இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரிவர்ஸ்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணி வரதுனால, இப்போ ரிவர்ஸ்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணோன்னா இங்கே எழுதிக்கிறேன், இங்கேருந்து ட்ராவல்ஸ் பண்ணி வருவோம். ஃபஸ்ட்டு இது வந்துடும், அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இப்படி வந்துடும் இந்த கோடு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து ஆப்டிமைஸ்டு அப்ரோச் இல்லை. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணுறோம்ல, ஸோ நம்ம வந்து ஆப்டிமல் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஆப்டிமல் இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். இதை பார்த்தா என்ன தோணுது, இப்போது இது இங்கே போனோம், இது ரெண்டும் ஸ்வாப் ஆகணும், இது அதே இடத்துல இருக்கும். ஸோ 2 எலமெண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது. 2 எலமெண்ட்னா என்ன, 2 பாயிண்டர்ஸ். ஸோ எல்லுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், ஆறுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஸ்வாப் பண்ணணும். ஹெச்என் முதல்ல இப்படி இருக்கும்,
ஸோ நம்ம 2 பாயிண்டரை யூஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்டரும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸ்பேஸ் அதாவது பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும்? ஓ சாரி ஓ சாரி ஓ சாரி ஹெச்என்என் ஓ தானே மாறுது. ஸோ ஓ இப்படி மாறிடும். தென் இப்போ பாயிண்டர் வந்து நம்ம இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி மாற்றிட்டோம். ஸோ ரெண்டையுமே எல்லை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம், ரைட்டை வந்து அதாவது இல்லை ரைட் சைட் பாயிண்டர் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணோம். இப்போ இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணலாம். ஸோ இது ஸ்வாப் பண்ண என்ன ஆகும்? எல் எல் இ ஹெச். இப்போ வந்து இது ரெண்டும் முடிஞ்சிடுச்சு. இப்போது எல்லும் ஒரு ஃபார்வேர்டு வரும், ஆரும் ஒரு இது வந்துடும். ஸோ ரெண்டுமே ஒரே பொசிஷனில் இருக்குது. ஒரே பொசிஷனில் இருந்தோன்னா நம்ம கண்டிஷன் ஸ்வாப் பண்ணாலும் அதே இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் எல் எல் இது ஸ்வாப் ஆகிடுச்சு. பட் பட் ஆனால் ஆர் இங்கே வந்துடும், எல் இங்கே வந்துடும். எல் இன்னொரு பொசிஷன் மூவ் ஆகும். ஸோ நம்ம கண்டிஷன் எழுதும்போது என்ன எழுதணும்னா எல் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும். பிகாஸ் எல் எப்போவுமே இங்கே தான் இருக்கும். எல் எப்போவுமே இங்கே தான் இருக்கும். ஆர் எப்போவுமே இங்கே தான் இருக்கும். இது எந்த மூமெண்ட்டில் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னா ஈக்குவலாக இருக்க பாயிண்டில் வந்து அதாவது அதுதான் மிட் பாயிண்ட். ஸோ அதை வந்து அது ரிவர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வென் ரைட் கிராசஸ் லெஃப்ட் நம்ம வந்து அந்த ஒயில் லூப்பை பிரேக் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு சூடோ கோட் என்ன எழுதலாம்? ஒயில் இது ரெண்டும் எப்படி இருக்கும்போது ஸ்வாப், சிம்பிள் ஸ்வாப் அரே ஆஃப் எல் ஆர். சிம்பிள். இது நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். தென் நம்ம என்ன பண்ணுவோம்? எல் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். இல்லை இது நம்ம இது இல்லாமல் மேனுவலாக பண்ணோன்னாலும் சிம்பிள் தான். டெம்ப்னு ஒன்று எடுத்துக்கலாம். டெம் இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரே ஆஃப் எல்லோட வேல்யூ போட்டுக்கிறேன். தென் அரே ஆஃப் ஆரோட வேல்யூவில் வந்து சாரி அரே ஆஃப் எல்லில் தான் இங்கே வரும். அரே ஆஃப் எல் takes array of r value, array of r takes a temp. சிம்பிள். நம்ம இதில் அரே யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஸ்ட்ரிங்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம இதை கோட் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் 2 பாயிண்ட் எடுத்துக்கணும். எல் எப்போவுமே 0ல் இருக்கும். ஆர் எப்போவுமே லாஸ்ட் இருக்கும். இங்கே வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ லென்த் சைஸ் both works, so not an issue. Size minus indexing based கொடுக்கணும்ல, index 0 basedனால. Okay, now just a simple while loop use பண்ணா போதும். It will be fine. Great. Okay, yeah. Now ரெண்டையும் ஸ்வாப் பண்ணா போதும். என்ன? s of l yeah, this works. தென் ஓகே ஸ்வாப் பண்ணிட்டோம். பட் பாயிண்டர்ஸை மூவ் பண்ணோம்ல, இது லெஃப்ட் வந்து எப்போவுமே லெஃப்ட் சைடு மூவ் ஆகும், ரைட் சைடில் உள்ளது டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஓகே நான் ஓகே இது வாய்ட் லூப் தான், நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ணணும் இல்லை, நம்ம இன் பிளேஸில் தான் சேஞ்ச் பண்ணுறோம் இங்கே கொடுத்த மாதிரி. ஸோ நாட் அன் இஷ்யூ. முதல்ல ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, this works fine. Let's submit it.